ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லுற எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொமோட் வரும்னு பார்த்தா லவ் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. ஏன் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு ப்ரொமோ வரல. வந்தது இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அப்போ இன்றைக்கி தெரிக்க வர சம்பவம்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு காண்டா வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக அழகாக தான் இருக்குது. ஏன்னா அவர் கேட்குறாரு நம்ம விஜய் சேதுபதி, ஏப்பா எனக்கு இந்த கேரக்டர் கிடச்சிருந்தா நான் இன்னும் சூப்பராக பண்ணியிருப்பேன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படின்போது பவித்ரா வந்துட்டு சார் பிரின்சி மேம் வந்து இன்னும் டாமினேட்டிங்காக அருணை பண்ணியிருக்கலாம் சார். அப்புறம் அவங்க லவ் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் தனியாகவே இருந்தோம்ச்சு சார் அப்படின்னும்போது அப்படியா சரி என்கிட்ட சொல்கிறத விட்டுட்டு அருண்கிட்ட சொல்லுங்கள், நம்ம விபி கிட்ட சொல்லுங்கள் அப்படின்போது இவங்க சூப்பராக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அருண் வந்துட்டு நான் என்ன பண்ண நீ ஏற்றுப்ப அப்படின்போது அவங்க நீ என்ன தப்பு பண்ண தெரியுதா அருண், நமக்கு ஒரு குழந்தை இருக்குது அதையும் நீ மறந்துட்டல அப்படின்றாங்க. இவர் வந்துட்டு சரி ஓகே நீ சொன்ன மாதிரி இந்த ஸ்கூலை ஃபஸ்ட்டு நீ சொன்ன மாதிரி கொண்டு வந்துடுவோம், அப்புறம் நம்ம குழந்தைக்கு அப்பாவாகவும் உனக்கு நல்ல ஹஸ்பண்டாகவும் நான் இருப்பேன், ஐ லவ் யூ ஆல்வேஸ் அப்படின்னு பவித்ரா சிரிப்பு. இந்த பக்கம் எல்லாரும் ஆன்றாங்க. அது என்ன சவுண்டு அப்படி சொன்னால் அவங்களாம் என்ஜாய் பண்ணாங்களா அர்த்தமா? ஏமா இப்படி பண்ணுறீங்க? ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காரு நம்ம விஜய் சேதுபதி. ஆக்சுவலாக இந்த வாரம் முழுக்க இந்த மாதிரி தான் போச்சுன்னா அதை வச்சு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அது தெரியாது, ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும். ஆனால் இப்பயே இந்த டாஸ்க்கை கொடுப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அந்த இது சரவடியாக இருக்கும். அப்படி பார்த்தா இது புஷ்பாலம் சுத்திருவத்தி அப்புறம் கம்பி மத்தாப்பு 2 ஒன்று தானா இந்த மாதிரி போகும்பொழுது பாம்பு பட்டாசு இப்படி போகும்பொழுது நம்ம ஆட்டோ பாம்பு, அதுக்கப்புறம் பெரிய வெடி, யானை வெடி, குதிரை வெடி இப்படி வரும் பார்த்தா கடைசியில் இப்படியா இருக்கும் போல இருக்குது. சரி பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த பவித்ரா வெக்கப்படுறதையும் அதை அந்த பக்கம் எல்லோரும் ரசிக்கிறதையும் அது நல்லா இருந்துச்சு. இன்னும் யார் யார் கேரக்டர் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இதில் யாரெல்லாம் இதையும் யூஸ் பண்ணி வன்மமாக கக்க போகிறாங்கன்றதுன்னு தெரியல. சரி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் இந்த ப்ரொமோ பார்த்து ஏமாந்தீங்களா இல்லையா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.